நினைச்சேன். நீங்கள் இந்த நாவல் குறித்து எழுதிருப்பீங்கன்னா நான் மும்மரை தொடர்பு கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த ஆவணப்படம் வந்து முழுக்க முழுக்க கோவை குண்டு வெடிப்பு சம்பவங்களை கொடுத்தது தான். கிட்டத்தட்ட வந்து 11 மணி நேரம் எடிட்டர் ஃபுட்டேஜ், 11 மணி நேரம் எடிட்டர் ஃபுட்டேஜ். அது வந்து 11 மணி நேரம் தனியாக, 3 மணி நேரம் தனியாக, 1 மணி நேரம் தனியாக, அப்படி தொடர்ச்சியாக நிறையா எடிட் பண்ணி எந்த வசதியும் இல்லாமல் யாருடைய பெரும்பும் இல்லாமல் யாரெல்லாம் மறைமுகமாக இருந்தாங்களோ யாரெல்லாம் நேரடியாக இருந்தாங்களோ எல்லாரையும் சந்திச்சு எல்லாரையும் பேட்டி எடுப்பாங்க. அதோடைய பாதிக்கப்பட்டவங்கலேருந்து அதுக்கு காரணமானவங்கலேருந்து அதுக்கு எல்லா பகுதியும் பேட்டி எடுத்த ஒரே அது வந்து உண்மை தான். அந்த ஆவணம் ஒட்டு மொத்தமாக அவர் வந்து ஒரு கூரை வீட்டில் இருந்தார் சென்னையில் இருக்கும்போது. அந்த ஒட்டுமொத்த ஆவணம் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போய் அவருடைய அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்த குறைந்தபட்ச அந்த ஃபுட்டேஜ் மட்டும்தான் அது தெரியும். இல்லாட்டினா அது மிகப்பெரிய ஆவணமாக இருந்தால் அது வெளியிட்டாவே பெரிய சிக்கல்ன்ற அளவில் அதை வெளியிட முடியாமல் தடுமாறி இருந்தார். அவ்வளோ நெருக்கடியாக இருந்த ஆவணப்படம். அது பேசின அளவுக்கே தான் கிட்டத்தட்ட மௌனத்தின் சாட்சி நான் பேசியிருக்கேன். இது அந்த வழி வந்து எனக்கு நெடுதூரம் பயணம். ஏன்னா உமரோட நான் தொடர்ச்சியாக ஒரு 15 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த ஒவ்வொரு சம்பவங்களுடைய பின்னணி அவனுடைய சிறு கதைகளே கோவை அந்த குண்டுவெடிப்பு பின்னணியாகவே தான் நிறைய கதைகள் உருவாக்கியிருந்தான், சினிமாவுக்கான கதையை. அப்படி ஒரு சூழலில் மௌனத்தி சாட்சிகள் படிக்கும்போது அவ்வளோ கனமாக வழி நிறைந்த ஒரு இதுவாக இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து இப்படி எதுவுமே நடக்காத மாதிரியான ஒரு தோற்றத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அவமானகரமான ஒரு இதுவாக இருந்தது. அந்த வகையில் இந்த நாவலை வந்து கழகம் வந்து ஒரு அறிமுகமாகவும் ஒரு விமர்சன பார்வைக்கும் எடுத்துருக்கு. இதுக்கு இந்த ஒரு விஷயம், இந்த ஒற்றை அதிகாரத்துக்கு எதிராக எதெல்லாம் இருக்கிறோம், அல்லது எதிரி மாதிரி யாரை பாவிக்கிறோமோ, கிறிஸ்தவர்னா எப்படி இருப்பாங்க, தலித்னா எப்படி இருப்பாங்க, கொடுக்கப்பட்டவனா இதுலாம் இப்படிதான், இஸ்லாமியர்னா இப்படிதான், யார் கூட வேணா என்னுடைய வீட்டிலேயே நான் உண்மையை சொல்றேன், என்னுடைய வீட்டிலே சொந்தங்களே இப்ப சொல்லப்படுது, யார்கிட்ட வேணா நட்பு வச்சுக்க, அந்த துலக்க பையன் நட்பு வச்சுக்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்னைக்கு பல வீடுகள்ல யார் வீடுலாம் வச்சுக்கோ அந்த பையன் இந்த இங்க வரக்கூடாது, அந்த பையன் இந்த தெருவுக்கு வந்தான். இன்னைக்கு பல தெருக்கள் பல வீடுகள் அப்படிதான் இருக்குது. ஏன்னா இது வந்து இவங்க அவங்க கரெக்டா பேசுறாங்களா, அது அதோட பின்னணியுடைய வரி பின்னணியுடைய தெரிஞ்சு பேசுறாங்க, இல்லை உண்மையிலுமே அவங்களுக்கு ஏதாவது அப்படியான ஒரு அனுபவங்கள் ரொம்ப சிக்கலான ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதை விட மோசமான சிக்கலான அனுபவத்தை வந்து அவங்க சொந்தக்காரங்களே தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க மறந்துட்டு இந்த ஜாதி இந்த மத ரீதியாக ஒடுக்கப்பட்ட ஒரு விஷயம், பொது புத்தின்ற ஒரு விஷயம் தான் இந்த நாவலுக்கு பின்னணியா இருக்கக்கூடிய அந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கட்டமைப்பா முதல்ல இந்த நாவலை அடிச்சு நொறுக்கி தள்ளுது. ஏன்னா முதல்ல நம்ம இந்த யாசர்ன்ற அந்த கதாபாத்திரம் அறிமுகமாகி அது ஒரு பயணத்துல ஆரம்பிச்சு அதுக்கு ஏற்பட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்ற மாதிரி அந்த பயணம் அந்த நாவல் ஆரம்பிக்கப்படுது. இந்த நாவல் வந்து 4 பகுதியில பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா அது கூட பாருங்க, இந்த ஓஷோ அடிக்கடி சொல்றாரு, போர் ஏன்னா போருக்கான ஆயுத்தமான காலம், இந்த 2 காலம் தான் இருக்குன்னு. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இந்த நாவல். இந்த முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயம், இருதரப்பு தோழர் முன்னாடியே அவங்க கரெக்டாக சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த விஷயம் கொண்டாடப்படுது. ஏன்னா தான் சார்ந்த ஒரு சமயத்தை எழுதுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட இல்லாம தன்னோட சுய பரிசோதனை செய்து கொண்டு இந்த ஹீரா வந்து எழுதுறது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா எத்தனை பேர் எழுதியிருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இன்னொரு குறிப்பா ஒரு விஷயம், இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தை இப்போ ஒரு ஆவணப்படத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எனக்கு 2 சிறுகதை தான் நான் படிச்சிருக்கேன். ஒன்னு திலீப்குமார் எழுதின சிறுகதை, இன்னொன்று வந்து தோழர் எச்சி ரசூல் எழுதின சிறுகதை. அது அவர் அந்த ஏரியால இருந்து இதை பார்த்து எழுதியிருப்பாரு. அந்த 2 சிறுகதை மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். வேற எங்கேயாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாம சில விஷயங்கள் கிடைச்சிருக்கலாம். நான் படிச்ச வரைக்குமே இந்த 2 திலீப்குமார் எழுதுறது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து மன உளைச்சலுக்கு உட்பட்டு அது வந்து வெளியே வந்து அவர் எழுதுற மாதிரி ஒரு சிறுகதையும், இவரு ரசூல் வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டு பேசுற மாதிரியான ஒரு சிறுகதையும் தான் நான் வாசிச்சது. வேற எதுவுமே நான் வாசிக்கல. கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் அதுக்கு பின்னணியில் ஏற்பட்ட அந்த நம்ம மீடியா செய்யக்கூடிய அந்த தொடர் அந்த விசாரணை நடக்குது, அது பண்ணதுன்னு 1 மாசம் பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் தான் வந்து நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த நாவலை இத்தனை வருஷம் கழிச்சு படிக்கும்போது இதனுடைய உண்மை, இதனுடைய வெளிச்சம் படாத சில ஏரியாக்கள் நமக்கு தெரிகிறது வந்து உண்மை. இந்த நாவலை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாருமே கண்டிப்பா வாசிக்கணும்ன்றதுதான் விஷயம். ஏன்னா இந்த பொது புத்தியும் இந்த மீடியாவை செய்யக்கூடிய கட்டமைப்பு இருக்குல்ல, அதை வந்து உடைக்கக்கூடிய ஒரு விஷயமா தொடர்ந்து தான் இந்த நாவலில் ஒரு இதுவா நான் பார்க்குறேன். இது ஒரு விஷயம். நாவல் வந்து நான் சொன்ன மாதிரி 4 பத்தியமா ஒரு பாட்டா பிடிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா
இந்த ஒருங்கிணைக்கிற அந்த குழு ஒருங்கிணைப்பு இந்துத்துவ அமைப்பும் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய அந்த குழு அமைப்பு. அதுக்கடுத்து கலவரம். நீங்க வந்து நேரடியா குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னாடி 1980 இருந்தே அது ஆரம்பிக்கப்படுது. இப்ப அந்த நாவல்ல பாத்தீங்கன்னா இந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடி இருந்த கலவரம், அதுக்கு முன்னாடி பின்னணியா வந்து சில விஷயம், இந்த பக்கம் ஒரு சிறுவனை கொள்றாங்க, அந்த பக்கம் ஒரு சிறுவனை கொள்றாங்க, இவங்களை இது பண்றாங்க, இவங்க இது பண்றாங்க, சின்ன 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 சம்பவங்களா நடந்திருக்கு. இந்த சமயத்துல இந்த நாவலுடைய தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. கூட அவர் முன்னோரிலேயே சொல்லுவார், இந்த புனித பாசாங்கான விஷயத்தெல்லாம் நான் காட்டி வச்சுக்கிட்டாங்க. குரானே என்னால் எல்லாம் வாசிக்க முடிஞ்சது, பைபிளை வாசிக்க முடிஞ்சது, அது மாதிரி எல்லா மத நூல்களையும் வாசிக்க முடிஞ்சது. அப்படின்னா அந்த புனித நாமளாக ஏற்பட்ட அந்த கட்டமைப்பை தூக்கி போட்டோம்னா அதில் இருக்கிற அந்த புனைவுகள் மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லாமல் இயல்பான மனிதனாக வாழறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குது அப்படின்றத அவர் முன்னோரிலேயே சொல்லிடுறாரு. அது சார்ந்து தான் அவர் அந்த நாவல் முழுக்கமும் செயல்பட்டுனே போகிறாரு. கடைசி அந்த யாசர்ன்ற ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியமான ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மத பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்து அவனுக்கு இருக்கிற அவன் சகோதரி, அவங்க அம்மா அப்பா, அந்த மாதிரியான சூழலில் ஒரு இயல்பாக வாழ்ந்துன்னு இருக்கிறான். அவனுக்கு வந்து ஒன்றும் பெருசாக அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் மீதானெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் அவனோட நண்பனுக்கு வந்து அது மாதிரியான ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் ட்ராவல் ஆகும். அது கூட இவன் கடைசி வரைக்கும் எதிர்த்துன்னே இருப்பான். அது நமக்கு தேவையில்லாத ஒரு கட்டத்தில் இவனுக்கே வந்து அது தோன்ற அளவுக்கு அங்கே சம்பவங்கள் நிகழுது. எதிரணியில் வந்து ஒரு பெரிய திட்டமிட்ட வேலைகள் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு வரலாற்று பின்னணியோட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரும்போது இதில் என்னன்னாக்கா வைஷ்ணவின்ற கேரக்டர் உள்ள நுழையும் போது முதல்ல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு. ஏதோ ஒரு கல்யாணம் இதில் எதுக்கு இப்படி ஒரு அழகிய வந்து வழக்கமாக வர மாதிரி வராங்க உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா இல்லை, அது அவங்க வந்து ஒரு வேலையை செய்கிறவங்க. அவங்க தான் வந்து இவனை முதல்ல வந்து ரயிலில் பார்க்கும்போது ஒரு பிம்பம் போல வந்தது. எனக்கு கருப்பர் நகரத்தை ஞாபகம் பண்ணிடுச்சு. என்னடா இது, இவர் கூட வந்து நகரத்தை பார்த்து பதட்டம் ஆயிட்டாரு, அப்போ இவருக்கு சிறையிலேருந்து வந்திருக்கிறாரு. ஏன்னா என் கிழவனுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு பதட்டம் தான் இருக்கும். அதே என்ன ஒரு கருப்பர் நகரமா, அது ஒரு பெண்ணு கூட வந்துட்டு போவான். சரி என்னடா வைஷ்ணவியும் வரா, சரி இது கூட ஒரு மாயை தான் உங்களுக்கு. யார் மூலம் போறாருன்னா அந்த ரயிலில் பயணிக்கிற தன் எதிர் சக பயணி விட்டார். அவன் வந்து ஒரு மாதிரி ஃபேஷனாகவே இருப்பான். இவர் ஒரு மனநிலை பழகுன்னு ஒரு மாதிரி இருப்பார். அந்த கேரக்டருக்கும் இவனுக்கும் வரும்போது அவங்க தன்னோட உணவு பகிர்ந்துக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வரும். அங்கேருந்தே அவர் வந்து மனிதர்கள்லாம் எவ்வளோ இயல்பானவங்க, அந்த இயல்பை வந்து ஒரு விதமான பதட்டத்தை உண்டு பண்ணி அந்த பதட்டத்தில் இருந்து லாபம் சம்பாதிக்கிற ஒரு சில மூர்க்கமான அமைப்புகள் வந்து அது எந்த சைடு அந்த பக்கத்துலேயே இருக்கும். அந்த பக்கத்தில் மனமாற்றம் நிகழ்கிற ஒரு விஷயத்த கூட இந்த நாவலில் இதுதான் என்னன்னாக்கா வரலாற்றின் மீதான புனைவு. இது ஒரு புனைவாக இருக்கும். இந்த முழு நாவலை நான் வாசிக்கும் போது எது எதுலாம் வரலாறு, எது எதுலாம் புனைவு அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். அந்த புனைவு வந்து எவ்வளோ தூரம், அதுதான் வந்து அவர் ரொம்ப செப்பமாக அந்த வேலையை செஞ்சுக்கினே வந்துருக்காரு. எங்கெல்லாம் வந்து அதை சொல்லணும், எது வைஷ்ணவியை கொண்டாடணும். வைஷ்ணவியே வந்து ஒரு இடத்துல வந்து அந்த மகேந்திரன் ஒரு கேரக்டர் இருப்பார். அவரே வந்து தப்பாக பேசுவார். இஸ்லாமியங்களான்ற ஒரு பொது வார்த்தையை, பொது புத்தி பயன்படுத்தி அவங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. அப்படின்னா இஸ்லாமியரே வந்து ஏன் இஸ்லாமியர்ன்றீங்க, அவங்க ஒரு தீவிரவாதி. அது இவனாம இருக்கலாம், அவனாம இருக்கலாம், இஸ்லாமியனாம இருக்கலாம், அவன் இந்துவா இருக்கலாம். அவன் வந்து என்னன்னாக்கா அவனுக்கு வந்து அவன் ஒரு பெரியான், அவன் ஒரு பயங்கரவாதி. அவனை வந்து ஒரு இந்துக்களோடவோ ஒரு இஸ்லாமியன்ற பொது பார்வையில் சொல்லாதீங்க அப்படின்றது ஒன்று. அப்புறம் அந்த தேசபக்தியோட அதை ஒப்பிடாதீங்க அப்படின்ற அந்த சொல்லாடலுக்கு இங்கே மலையை சொல்கிறான், மணலை சொல்கிறான், ஆட்டெல்லாம் வித்துடுறான். இப்போ இதெல்லாம் வந்து தேசபக்தியை நீங்கள் கருத்தாம கிரிக்கெட்டையும் சாமியை வந்து தேசபக்தியாக நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக பேசிட்டு போகிறாரு. இது நாவல் வாசிக்கும் போது எனக்கு என்னென்னா, நான் வழக்கமாக வாசிக்கும் போது நீங்கள் சொன்னது தான், இந்த வைஷ்ணவி ஏரியா வந்து என்னென்னா ஒரு பிரச்சார நெறி போல இருக்குதுன்னாக்கா அது தவிர்க்கவே முடியாது. பல வேலைகளில் வந்து நீங்கள் அந்த புனைவை வந்து ரொம்ப அழகியலோடு சொல்லுவீங்க. ஏன்னா அவர் வந்து அந்த களத்தை சந்திக்காத ஒரு மனிதர் தான். அவருக்குள்ளே இருக்கிற தரவுகளை வச்சுக்கின்னு அவர் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாகவும் அதில் வந்து பலியாக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் என்னுடைய பிரதிநிதியாகவும் அந்த குரலை எழுப்பும்போது அவர் வந்து இவ்வளோ நேர்மையாக பேசுறதுன்றது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவரோட சமூகத்திலேயே அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கணும். அது அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் கூட ஏற்றுக்க மாட்டேன். நானும் எதிர்நிலை சமூகத்தில் இருக்கிறவங்க தான். இப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ என்ன போன்ற ஆட்கள் தான் அதிகம். அதை அவர் சொல்கிறார், நமக்கு வந்து இஸ்லாம் வந்து ஒரு மார்க்கமாக என்னுடைய வாழ்வியல் என்னுடைய ஆன்மீகத்துக்கு அது தேவையாக இருக்கும்.
ஆனால் என்னுடைய அரசியல் பாதுகாப்புக்கும் என்னுடைய அரசியல் வாழ்வியல் முன்னெடுப்புக்கும் நான் ஒரு பொது சமூகத்துக்கு போயிடணும். அவங்க தான் வந்து 60 பேர். இந்த 20 பேர் அடிச்சு அந்த 20 பேர் கூட அது ஒரு 2% தான் இருப்பான். அவர் 6 பேர் 7 பேர் தான் இருப்பான் அந்த சதவீதத்தில் பார்த்தான். அப்போ நம்ம அந்த 60 பேரோட சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையை முன்னெடுக்கணும். அந்த வாழ்க்கையை ஏன் முன்னெடுக்கணும்னாக்கா இங்கே இருக்கிற ஆசிஃபும் ஒரே ஆள் தான், அங்கே இருக்கிற அந்த செந்திலும் ஒரே கேரக்டர் தான். அப்போ 2 பேருக்குமான வாழ்க்கையை ஒன்று கண்டெடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வைஷ்ணவி இவனுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு கேரக்டராக பார்க்க. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் அது ஒரு பிரச்சாரமாக எடுத்துக்க முடியாது, அது வந்தே தீரும் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா என்னோட நாவல்களையே திரும்ப நினைவுபடுத்தினே இருந்து ஒரு கட்டத்தில் அந்த 17 பிணங்கள் வந்து சுற்றி வச்சிருப்பாங்க. அவர் ஒரு மாய யதார்த்தவாத மாதிரி பேச ஆரம்பிப்பார். குதிரைக்கு கண்ணு இல்லை. அந்த ஏரியா வந்து என்னன்னா ஒரு சோர்வு வந்துடும் இயல்பாகவே. எழுதிட்டே போகும்போது அவர் தனக்கே வந்து எழுதும்போது நம்ம எவ்வளோ தூரம் புனைவில் இறங்கிட்டோமா இல்லை ஒரு சச்சரவு வரும். அப்போ என்னன்னா அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த அழகு நச்சு வந்து வேலை செய்யாது. அப்போ அதுதான் அந்த ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம்னு நினைக்கிறேன். அது தன்னோட பிரச்சாரத்தை வந்து வேற ஒரு பாணியில் அதை சொல்லணுன்றதுக்கு ஒரு எழுதுறோம். ஏன்னா 400 பக்கம் எழுதுறாங்கன்னா ஒரு 800 பக்கம் அது கையெழுத்து பத்தியாக இருந்திருக்கும். அப்போ அதுக்கிடையில வந்து தன்னோட சோர்வை தானே தீர்மானிச்சுக்கிறது, தானே சரி பண்ணிக்கிறது, தானே அதை அழகியெல்லாம் மாற்றிக்கிறது, இல்லை வேற ஒரு புனைவின் மூலயமா அந்த தன்னோட வழியை சொல்ல வர்றது அப்படின்றது நம்ம பேசினதுக்காக சொல்கிறேன். அது தன்னையே சரி சமன்படுத்திக்கிறதுக்கான ஒரு உலகியல் தான். அப்போ அந்த விதத்தில் வந்து இந்த நாவலை வந்து கட்டமாலாம் என்னால் பிரிக்க முடியல. தொடர்ச்சியாக அதை வாசிச்சுட்டே இருக்கும்போது என்னென்னா ரொம்ப கடுமையான வலி ஏற்படும். ஏன்னா எனக்கே வந்து இந்த சமூகத்தில் வாழறதுக்கான ஒரு உலகியல் அச்சம் வருது. இப்போ என்னென்னா அவங்களால வாழ முடியாமல் எல்லாமே வேற ஒரு ஊருக்கு ஓடிடணும். அந்த வேற பிடிங்கி அப்படி எங்கேயாவது ஓடி போய் ஒழிஞ்சிடலாம். இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே போலீஸும் கூட என்னன்னாக்கா காவல்துறை கூட ஒரு பொறுப்புணர்ச்சி அற்றவங்களா அவங்க வந்து ஒருத்தனை கொண்டுடுறாங்க. ஒரு போலீஸை கொண்டுறதுக்காக இவங்களெல்லாம் வேட்டையாடுறதுக்காக போலீஸே வந்து உடந்தையா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த போலீஸ்லேயே வந்து ஒருத்தன் வந்து கொல்ல வரும்போது அவர் உங்களை வந்து வெட்டிட்டாங்க உங்களால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கேரக்டர். சரி அவர் பார்த்துக்குவாருட்டு இன்னொரு இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க இன்னொரு இடத்த நோக்கி நகர்றாங்க. அப்போ என்னன்னாக்கா எல்லா இடத்துலையுமே ஒரு நல்லவன் இருக்கிறான். அது வந்து ஒரு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, அதே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரராக இருந்தாலும் சரி. ஆமாம் அவங்க அப்போ எல்லாம் அப்போ சொல்ல வர்றதுலாம் என்னன்னா ஒரு பொது ஆட்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம பொது புத்தியை வந்து குற்றஞ்சாட்டுற ஒரு மனோபாவம் இருக்குது. ஆனால் அது உண்மைதான். அது என்னன்னாக்கா அறிவின் இயலாமை தான். அப்போ அதை மீறி ஒரு உலகியலான ஒரு மனசாட்சின்றது அந்த பொது எல்லாருக்கும் இருக்குது. அது போலீஸ்காரனாக இருந்தாலும் இஸ்லாமிய அந்த ஜிகாதியாக இருந்தாங்கன்னா கூட அவங்க கூட ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு அந்த கொள்றதுலன்றதுல ஒரு 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 நிகழ்ச்சி இருக்குது. அப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த விதத்தில் வந்து இந்த நாவல் ரொம்ப ஒரு செம்மையான கட்டமைப்பு. இதை வந்து குறைஞ்சபட்சம் இந்த 60% இருக்கிற பொது நிலையில் இருக்கிற இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டேன். பேசலாமா அப்படின்னு பட் அது மீறி அவர் டாக்குமெண்ட் பண்ணுறது முக்கியமான விஷயம். அப்புறம் யாசரோட ட்ராவல் பண்ணுற அந்த பயணம் இருக்குதுல்ல, நான் புழங்கின இடம் வந்து பக்கத்து வீட்டில் நான் வந்து வடநாட்டு இஸ்லாமியர்களோட அதிகம் புழங்கினது கிடையாது. அப்புறம் வந்து திருநெல்வேலி அல்லாத வேற பகுதி இஸ்லாமியர்கள் தான் நான் புழங்கினது கிடையாது. இந்த தமிழகத்துக்கு வந்ததுக்கு தான் எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லாருமே பத்தமடை இஸ்லாமியர்கள், பத்தமடையை சார்ந்தவங்க. அப்போ வந்து இங்கே இந்த அவங்க இஸ்லாத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாத பருவத்துக்கு தான் கவலை வந்தது. நான் எங்கள் வீட்டில் இருக்கிறத விட அவங்க வீட்டில் இருக்கிறத பாதுகாப்பாக நினைப்பேன். எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, அவங்க வீட்டில் டிவி நாங்கள் தான் போய் உட்காந்துருப்பேன். அந்த நாங்கள் இருந்த இடத்துல சண்டை வந்தது. சண்டை வரல. அவன் தோழர்கிட்ட சொன்னேன், தமிழ் இஸ்லாமியர்களும் இந்த தமிழ் எஸ்சி மக்களும் சண்டை போட்டுக்கல, 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பாதுகாப்பு வேலையில் ஈடுபட்டாங்க. அதில் ஒரு செக்மெண்ட் அது வருது. அது அந்த பகுதியில் தோழர்கள்ட்ட தோழர் கூட கேட்கும்போது அந்த பகுதியில் அப்படியான சம்பவம் நடந்துருக்கு. மொத்தமாக செய்ய முடியலாம், ஒரு சில பகுதிகளில் அப்படியான டாக்குமெண்ட் நடந்துருக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ அந்த நாவலா டாக்குமெண்ட் அப்படின்னா வகை பிரிக்க தெரியல. இலக்கிய ஒரு பரிச்சயம்னா எனக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக அந்த பகுதியில் இருக்கிற புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது.
நான் முடிஞ்ச அளவு இங்கே ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற தோழர்கள்ட்ட இதை படிங்க, கீழே தோழர்கிட்ட இதை படிக்க சொல்ல ரொம்ப முக்கியமானது, வேற நண்பர்கள்ட்ட நான் முடிஞ்ச அளவு எடுத்து சொன்னேன். இன்னொன்று அந்த அன்றைக்கி வழக்கம் அவர் கரண்காரிக்கு தோழர் சொல்லும்போதும் நீங்கள் சொல்லும்போது இதை வந்து ஒரு இஸ்லாமியர் தான் பதிவு செய்ய வேண்டியது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டாவே தோழர் அப்படின்னா அவன் இஸ்லாமியர் இருக்கிற காரணத்தினால அதை பதிவு பண்ணுவேன். அவர் ஒரு வேளை இஸ்லாமியர் அல்லாமல் இருந்தால் அதை பதிவு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் அந்த சொல்கிற அந்த பிரச்சார நெடி அப்படிங்கிறது இப்போ ஒரு கரண்காரிக்கு தோழர் பதிவு பண்ணும்போது அவர் தன்னுடைய நீங்கள் இன்னும் அதை புரிஞ்சு பார்த்தா சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது சொல்லியிருந்தோம் நீங்கள் திருத்தணும் அப்படிங்கிற மேட்டர். அதே போல இந்த அல்லுமா போன்ற அமைப்புகளுக்கு எங்கனாவது பேசணும்னு யோசிச்சே இருந்தது நாவல் வந்ததுலேருந்து. ஏன்னா நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு என்னென்ன கோயம்புத்தூர் வந்து நான் வந்து ஒரு இந்திய மாணவர் சங்கத்தில் இருக்கும்போது சென்னைனால நம்ம வந்து இந்த எஸ்எஃப்ஐ ஒர்க்னால கோயம்புத்தூர் போயிட்டு வரது வேலை. கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த ஊர் போனால் நம்ம பேசுகிற மெட்ராஸ் ஸ்லாங்கை பார்த்தாலே நான் கோவமாக பேசினா அவன் ரசிச்சு கேட்டே இருப்பாங்க. பகத்சிங்கை தூக்கில் போட்டான்னு சொன்னால் அவங்க என்ன என்னுடைய மெட்ராஸ் ஸ்லாங்கை வச்சு தான் சிரிப்பாங்க கண்டி அந்த இஷ்யூவே வராது. அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டாக இருக்காங்க ஊர் எல்லாமே ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாகவே நம்ம இயக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் அது என்ன லெஃப்ட் ரைட்டு கீட்டு எல்லாத்துலையும் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நீட்டாக இருக்கும். பட் அதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப ஒரு சிக்கலாக இருக்கும். நல்லா உண்மை இருக்கும், எங்கே போனால் நல்லா சாப்பிடலாம், கூலாக இருக்கும் கிளைமேட்டு. எனக்கு ரொம்ப அந்த கோயம்புத்தூர் மேலே வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பல பிரச்சனைகள் உள்ள இருக்கிறோம், வெளியவே தெரியாது. மற்ற இடம் ஊரில் கூட பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் சவுத்தில் போனாலோ மதுரில் போனாலோ வேற எங்கள் ஊரில் தெரியுறது வந்து தெரியவே தெரியாது. எல்லாம் வெள்ளை சட்டையமாக தான் இருக்கும். உள்ள எவ்வளோ அழுக்கு இருக்குன்றது வந்து அது வந்து பயங்கர சிக்கல். நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலைஸ்டு நம்ம ஒரு ஃப்ராங்கான ஒரு கூட்டம்னு சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப ஒரு சமூகத்தில் வேகமாக வேலை செய்கிற ஆளாக இருப்போம். ஆனால் உள்ளே வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் மாறியே இருக்காது. குறிப்பாக அந்த நான் பார்த்ததுலேருந்து எனக்கு தோணுன்னா ஒரு இருக்கும் குறிப்பாக கவுண்டர் சமூகம் வந்து அங்கே ரொம்ப இதில் இருக்கிற விஷயங்கள் ஒடுக்கப்பட்ட சாதி சார்ந்து இருக்கக்கூடிய பார்வை வந்து ரொம்ப இறுகி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப எனக்கு ஒரு போகிற போக்கில் அதாவது கேஷுவலாக சொல்கிறேன், எப்படிங்க நம்ம வந்து மயிலாப்பூர் பிராமின் எப்படி நம்ம எதிர்கொள்கிறோமோ அதோட அந்த கவுண்டர் சமூகத்துக்கு எலைட்டோட வேற எதுவுமே வேற மாதிரி இருக்கும். அப்துல் ரஹ்மான யாரோ ஒருத்தர் கவிதை எனக்கு கவிதை ஞாபகம் இல்லை, அதான் அவங்க லவ் பண்ணிப்பாங்க இயக்கத்தை கூட அதோட கவுண்டரா பார்த்தா கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று நாங்களாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டேன். லவ் பண்ணுற ஏன்னா கவுண்டரா பார்க்கல, லவ் பண்ண வரணும் இல்லை, அது இதெல்லாம் ஏன்னா வரல. இதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கும். நீங்கள் நக்சலைட்டர் சோக்கால் துப்பாக்கி தூக்குற ஆரம்பிச்சு ஜிந்தாபாத் போகிறது ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அங்கே வந்து இருக்கும். நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி மதம் சார்ந்த விஷயங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா குவியலாக வந்து இஸ்லாமிய சமூகம் சார்ந்த இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிற விஷயங்கள். இதை புரிஞ்சுக்கொள்வதும் தெரிஞ்சுக்கொள்வதும் இயல்பாகவே நமக்கு ஒரு விருப்பம் பண்ணுது. அதே மாதிரி எனக்கு சில கேள்விகள்லாம் அந்த ஊரில் போயிட்டு குறிப்பாக கோயம்புத்தூர் லா காலேஜ், நீங்கள் லா காலேஜ் வச்சு தான் நம்ம விஷயத்தையே புரிஞ்சுக்க முடியும். வெளிலேருந்து ஒரு ஆள் போனால் நீங்கள் மெட்ராஸ் லா காலேஜ், மதுரை லா காலேஜ், திருநெல்வேலி லா காலேஜ் மாதிரி, திருச்சி லா காலேஜ் மாதிரி கோயம்புத்தூர் லா காலேஜுக்குள்ளே போனால் கோயம்புத்தூருடைய வண்டவாளம் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கம் போனாலோ இல்லை சிபிஎம் பக்கம் போனாலோ தெரியவே தெரியாது. அது ஏன்னா அது வந்து எல்லா ஊரில் சேர்ந்தோம்னா லா காலேஜ் அங்கே போகக்கூடிய விஷயமா இருக்கும். இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அது தெரிஞ்சுக்கணும் ஆசை ஒரு வந்து உண்மையிலே இந்த நாவல் வந்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மறுபக்கம் நாவல், பொன்னியோட மறுபக்கம் நாவல் நீங்கள் மறுபக்கம் படிச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இதே மாதிரி நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள். அந்த மறுபக்க நாவல் பார்த்தீங்கன்னா ஒரு 300 நூற்றாண்டு வரலாறு. இந்த அதோட மிக முக்கியமான பல விஷயங்கள் வந்து அதில் வந்து அந்த சில விமர்சனம் நம்ம சிக்கல் இருக்கு. அப்போ இதெல்லாம் எழுதணும். இப்போ நம்ம காக்கி எழுதின முக்கியமான நாவல் கருப்பர் நாவல், அது தொட்டாலும் எந்த பிரச்சனை நம்ம ஜெயமோகன் கல்யாணம் பாருங்க அப்படியே செதுல உறிஞ்சி போயிடுறது, ஒட்டவே இல்லை. இப்போ அது ஒரு தனி இது மாதிரியான விஷயம் வருமானா மாடர்ன் லிட்ரேச்சரில் வரக்கூடிய ஜாம்பம் அவங்களுக்கு தொடவே மாட்டேன்றாங்க. பட் அப்போ என்னன்னா ஒரு சம்ஸ்கிருத் ஃபர்ஸ்ட் நாவல் எழுதுக்குன்னா உண்மையில அது வந்து நம்ம எல்லாருமே என்ன தமிழ் சமூகத்தின் சார்பாக தமிழர்கள் என்று தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் ஒரு சம்ஸ்கிருத் நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொன்று ஒன்று முஸ்லீம் சமூகம் சார்ந்து பல தெரியாது. நம்ம சிறுபான்மைக்காக நிற்கிறோம் அப்படி நிற்கிறோம் ஆனா ஓனா நிற்கிறோம். அந்த சமூகத்தினுடைய உள்ள என்ன நடக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. நம்முடைய அக்ஷயாவோட ஒரு நாவல் ஏழரை பங்காளி வகையறாங்க, அது அவருடைய முதல் நாவல். உருது முஸ்லீம்களை பற்றி தமிழ் அக்ஷயா ஏழரை பங்காளி வகையறா மதுரை மாவட்டம் சார்ந்து அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாவல், அதுவும் அவருடைய முதல் நாவல். அதே மாதிரி சம்சுதீன் தோழருடைய முதல் நாவல் என்னன்னா இது ஒரு கலவரத்தை மையமா வச்சிருக்கிறது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா ஒரு படைப்பாளி என்பது எப்படி இருக்குன்னா இவர் தகவலை திரட்டி சேர்த்து எழுதினாரா யுவராசத்தினும் என்னன்னா
ஒரு 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 ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி தேவைப்படும், சோஷியாலஜியில் அந்த ஏரியா பற்றி ஒரு சமூகவில் பார்வை தேவைப்படும் ஒவ்வொரு விஷயம். அதுன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் சமூகம் சார்ந்த நடக்கூடிய நிகழ்ச்சி, கோயிலுக்கு வந்து கண்டு கட்டாங்கன்னா அவன் வெளியே போகலான்னு, அது ஏன்டா வெளியே போகலான்னு கேட்டால் அதை பற்றி சொல்ல தெரியணும். அது இவர் சொல்கிறார். அதான் இப்போ நீங்கள் வந்து நான் தான் மண்ணின் மைந்தேன் இது சொந்தக்காரெல்லாம் சொல்லல, அவனுக்கு ஒரேவும் தெரியாது, அவனுக்கு ஏன்டா சாமி கும்பிட்றேன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்த வந்து என்னன்னா நுட்பமாக அதுக்குள்ள ஒரு ஹிஸ்ட்ரியை போயிட்டு ஒரு 2.5 பக்கத்தில் அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லி திருப்பி வரது. அப்போ ஒரு கரண்ட்ல இஷ்யூ வச்சுட்டு பேக்ல போய் ஹிஸ்ட்ரியை சொல்லி திருப்பி வரக்கூடிய ஒரு பெரிய ஹோம்ஒர்க் பண்ணிருக்காரு அவர். சமூகத்தை பற்றி எல்லாத்த பற்றியும் ஒரு கடுமையான ஒரு உழைப்பை செலுத்தக்கூடிய விஷயம் வந்து பெருமணம். அதே மாதிரி சொன்னா வந்து அந்த நாவல் வந்து என்ன சமகால நாவல் ஒரு கையில் எடுக்கும் போதுன்னா ஒரு குறிப்பா ஒரு சம்சுதீன் ஹீரான்ற பேர்ல தான் எழுதுறாரு. சம்சுதீன் ஹீரான்னால எல்லாத்துக்கும் பேர் தானே, பேர்ல என்ன பேர்ல தான் எல்லாம் பார்ப்பான். அந்த பேர்ல வந்த அந்த படைப்பு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரியை வந்து ஒரு ஒரு ரொமிலா தாப்பர் போன்ற ஆட்கள், இர்ஃபான் ஹபீப், வரலாற்றில் இருக்கிற பெரிய மார்க்ஸ் அறிஞர்கள்லாம் எப்படி வரலாறு அணுக வேண்டும் என்று புக்கு படிச்சு வகுப்பு எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அவர் படிச்சதுனால எனக்கு தெரியாது. ஆனா அந்த வரலாற்றில் கண்ணோட்டம் ஒன்று இருக்கு முக்கியமா அந்த விஷயங்கள் அது இந்த நாவல் வெளிப்பட்டிருக்கு. லெஃப்ட்லியம் போன்ற எங்க நீங்க மர்டர் ஆரம்பிங்க நாவல் தொடங்குற என்னன்னா அந்த பையன் டிக்கெட் வாங்கி முடிச்சுட்டு டிராபிக் போலீஸ் வச்சிருப்பான். ஏன்டா நம்மள மட்டும் பிடிக்கிறாங்கன்னு அவன் கேட்டவன, ஏன்னா நம்மளாம் முஸ்லீம் தான். அங்கதான் நாவலுடைய முதல் வரி தொடங்குது. அந்த வரியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஏன் நாமெல்லாம் முஸ்லீம். அது வரைக்கும் நீங்க வந்து கவிதை எழுதி வச்சு அவர் தாடி வச்சு அந்த அம்மா வருது எல்லாம் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு லைன் வரும். என்னது பொது கடைசி லைன் என்ன ஒர்க் பண்ணி வச்சுருந்தா எல்லாம் தெரியல. அதாவது ஒரு இடத்துல ஒரு 32 படா போன அந்த பொது புத்தியை வந்து விட்டு வைக்க கூடாதுன்னு தோணுச்சு. அவங்ககிட்ட கேட்பான், அந்த பையன் கேட்பான், ஏன்னா எனக்கு நீ ஏன்டா அவனுக்கு அக்கறை என்னன்னா படா போன அந்த பொது புத்தி இருக்கு பார்த்தீங்களா, அது விட்டு விடாது நான் வரணும். அது ஒரு ஸ்டார்டிங் பண்ணி அடுத்த நாவல்னா ஏன்னா நான் தான் முஸ்லீம், ஏன்னா நம்மளாம் முஸ்லீம் தான் நம்ம. அதுக்கப்புறம் அந்த நாவல் வரக்கூடிய விஷயங்கள் கலவரம் நடந்தது, நம்ம தோல் நிறைய பேர் நமக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் என்னன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டாக அந்த விஷயங்கள் வந்து கச்சிதமாக வந்து வச்சுட்டு போகிறது வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா நம்ம சொல்லலாம் இப்போ சொல்றது. ஆனால் ஒரு எழுத்துல கொண்டு வரும்போது இப்போ நானே எழுதுன்னு வச்சிங்களேன், என்னை பற்றி எதுனா முடிஞ்ச அளவுக்கு என்னை பற்றி அழுக்காத விஷயம் வெளியே சொல்ல மாட்டேன். எவ்வளோ நம்ம பியூரா காமிச்சிருந்தோம் காமிக்க தான் செய்வோம். ஒரு சாதாரணமாக ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா இதுக்கெல்லாம் நமக்கு நிறைய பயிற்சியும் ஒரு ஒரு சப்ஜெக்டிவ் அப்ரோச் இல்லாமல் வாழ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம வாழுவோமான்றது நமக்கு தெரியல. ஆனால் எழுத பிடிக்கும் போது அதில் வந்து அவ்வளோ வந்து அதுக்கு வந்து ஒரு சம்ஸ்கிருதம் வந்து ஒரு ஆனஸ்டா அந்த படைப்பை வந்து எப்படி பண்ண படிச்சிருக்காங்க. அதனால அந்த நாவல்கள் பேசப்படுது. இல்லாட்டி வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல எல்லா இடத்துலையும் பேசப்பட்டது. ரெண்டாவது வலதுசாரி சர்க்கிள் இன்னும் அது கைக்கிட்ட வரல. அவன் ஏன் பிரச்சனை பண்ணல, வர சொல்ல வேண்டியதானே. ஏன் அவன் நம்மள வேற புத்திசாலி, அவன் எங்க கலவரத்துக்கு வருவான்னு தெரியும். அவனுக்கு எங்க கை வச்சு எங்க அடிக்கணும் அந்த நாவலே லைன் இருக்கு. நீங்க வந்து நம்ம பெருமாள் மூலம் தான் தேவையில்லாம போய் மாட்டினார் உட்காந்து எல்லாத்தையும் நான் வரலாறா சொல்றேன்னு போன வச்சுக்கலாம். ஃபிக்ஷன்ல விளையாடணும் இல்லையா. இப்ப நம்ம ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிறாரு, மீசை என்பது வெறும் மயிர்னாரு. எதுக்கு அது ஒரு புனைவா வச்சு போட்டு எல்லாத்தையும் கிழிச்சிட்டாரு. எவனா அவருக்கு வந்து பக்கத்து கிளி சொல்லுங்க. புனைவில் எப்படி விளையாடணும்னு ஒரு ஆட்டம் இருக்கு. ஏன்னா எதிராளி ரொம்ப வலுவா இருக்கும் போது நம்ம வந்து புனைவுல நிறைய வச்சு விளையாட முடியும். ஸோ அப்படி ஒரு விஷயம் வருமானம்னா அதே டைம்ல ஒரு எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் சார்ந்த விஷயம் வந்து தோல் பண்ணது வந்து அந்த ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கணும். அது அதே மாதிரி வந்து அந்த உரையாடல், இந்த வைஷ்ணவின்ற பேர் எனக்கு அந்த பொண்ணு பேரே பிடிக்கவே இல்லை. எனக்கு உறுத்திட்டு இருந்தது நான் அந்த வைஷ்ணவி தான். என்ன நல்லாதான் போகுது, அது ஏன் வைஷ்ணவன் வருது, ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாமே. சரி என்னடா பேர் இருக்குது எனக்கு சொல்ல தெரியல. அப்ப சொன்னாங்க உங்களுக்கு ஒரு தெரியாது, நெருங்கி நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம லவ் பண்ண எல்லாம் பண்ணி இருக்கோம். ஒரு பேர் இந்த வைஷ்ணவின்ற பேரை பார்த்தோம்னா அதனால அது ஒரு பிராண்ட் வேற மாதிரி இருக்குது அதோடைய இது. அதே மாதிரி காமிக்கிற கலரு, தோள்பட்டில காமிக்கிற முடி, உடனே நம்மளால வந்து விக்ரமன் மாதிரி ஆயிடாரு. நம்மளால உடனே வந்து வச்சு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொமான்டிக் வந்து என்னன்னா நமக்கு அப்படியே பேட்சா தெரியுது. அந்த இடம் தான் என்னன்னா அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு ஷேப் பண்ணிருக்கணுமோன்னு எனக்கு தோணும். வைஷ்ணவி பேர்ல ஒரு வேற பேரை போட்டுக்கலாம். அதே மாதிரி என்ன சொன்னா வந்து இந்த உரையாடல் முழுக்கணும்னா இன்னும் கூட ஒரு இந்த நாவல் வந்து இன்னொரு பெரிய விஷயம் போனா ஒரு ஒரு அமுக்குன்னு இருக்காங்க நாவல். அதாவது வந்து என்னன்னா பக்கத்துக்கு பேசி சொல்ல பக்கம் 1000 பக்கம் இருக்கலாம். பட் ஒரு செருக்கு ஒரு ப்ரெஷர் பண்ணிருக்கணும்னு ஒரு சில வார்த்தைகள் அந்த விஷயங்களை போட்டு நெருக்கி இருந்தா இன்னும் அதோட வேகம் இருக்கு பாத்தீங்களா, ஓடிட்டே இருக்குது. வீரியம் டக்குன்னு போயிட்டு இருக்கிற விஷயங்கள். குறிப்பா அந்த பொண்ணோட பேசணும்னா நல்லா வந்து உட்கார வச்சுட்டு பாப்பா 2 பேரும் பேசலாம் வா, சரி வா திருப்பி ஓடலாம் வா, திருப்பி வா பேசலாம். அதுக்கு ஒரு நின்று ஒரு டப்புன்னு எழும்பி அப்படி போது அந்த டேலாக் வரும். அதே மாதிரி நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி டேலாகா
நம்ம வந்து ஏன்டா விலகாம இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஒரே மாதிரி விஷயங்கள் பேசினாங்க. அது சில அனுபவம் எனக்கு புதுசாக கிடைச்சது. நான் அதை மேற்கொண்டு தெளிவுபடுத்திட்டு பயனுள்ளதாக இருந்தது. ஒரு விஷயம், நான் வந்து தெரியும் அறிமுகமான தமிழ் நண்பர்கள் பார்த்தா ஈர ஆதரவாளர்கள். அந்த வகையில் வந்து கீழத்தோட ஆரம்பத்தில் தொடர்பு வந்தது. அதோட சண்டை கூட அனுப்பு பண்ணாரு, தோட்டத்தை பிடிச்சேன், அதெல்லாம் வேற கதை. இல்லை, நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். அந்த எழுத்துங்கிறது ஒரு அரசியல் நடவடிக்கை தான் நான் பார்த்தேன். என்னோட கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட சிறுகதைகள் அப்படி தான் இருக்கும். எழுத்தையும் வாசிப்பையும் அரசியல் நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன். அதை அப்படி தான் கருதுறேன். இந்த மௌனத்தின் சாட்சியங்கள் புத்தகம் கூட ஒரு அரசியல் நடவடிக்கையாக தான் நான் முடிவு பண்ணி எழுதினேன். இதை வந்து இலக்கியமாக அங்கீகரிச்சது இலக்கியவாதிகளோட பெருந்தன்மையாக இருக்கலாம். நான் என்னுடைய நோக்கம் அரசியல் மட்டும்தான், அரசியல் பேசுவது என்னுடைய நோக்கம். இதில் என்னுடைய ஒரு சின்ன ஒன்று மட்டும் பதில் சொல்ல விரும்புகிறேன். நான் விவேகானந்தர் சொன்னது வந்து அந்த சிஎம்சி காலனி பகுதி மக்கள் வெளியில் வராத இளைஞர்கள் வந்து வெளியில் வராத அமைப்பு விட்டு டிராமேட்டிக்காக இருக்குது அப்படின்னாரு. இல்லை, அது வந்து நடந்த சம்பவம். அது வந்து அந்த 99 விழுக்காடு சம்பவங்கள் நடந்தது. யாசர் கற்பனை பாத்திரமா இருந்தாலும் பல யாசர்களின் வயசுல மட்டும் தோற சொன்ன மாதிரி என்னோட சின்ன வயசு பிரச்சனைகளா இருந்திருக்கலாம். அந்த வயசுல லவ் பண்ணிட்டு தான் பிரச்சனை, உண்மைதாங்க. அப்போ வந்து அப்ப அந்த அந்த 97ல ஒரு 16 வயசு புரியுது. என்னன்னா அப்ப அந்த காலகட்டங்கள்ல பெண்கள் கல்வியறிவு பெற்ற சமூகமா இருந்தது ஒரு கேள்வி. ரெண்டாவது, மார்க்சியத்தை உள்வாங்கி அப்ப முன்னேறிய அந்த காலகட்டத்தில் 97, 96 வந்து எந்த சமூகம் முன்னேறி இருந்துச்சுங்கிற ஒரு கேள்வி. நம்ம வந்து எழுதலாம், நம்ம வந்து உடற்போன்னு எழுதலாம், அது செயற்கையா இருக்கும்னு நான் கருதுனேன். அதனால அந்த ஒரு பேர் நான் முடிவு பண்ணதுக்கு ஒரு காரணம். அப்புறம் தோழர் கார்த்திக் வந்து கரண் காட்சி கேட்டது கனவு காட்சி. அது முக்கியமாக சொல்லணும். அந்த 2ஆம் பாகம் முழுக்க எனக்கு ஒரு சிக்கலாச்சு. நேற்று கூட பேசின வாய்ப்பில் அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லும்போது நான் உள்வாங்கி அதை ரெக்கார்ட் பண்ணி திருப்பி போட்டு கேட்டு அதை எழுதி டாக்குமெண்ட் செக் பண்ணி அதோட வீடியோஸ் பார்த்து இதெல்லாம் சேர்ந்து தான் நான் எழுதினேன். ஏன்னா நான் நேரடியாக பாதிக்கப்பட்டவனும் இல்லை, அந்த காலத்தை பார்த்தவனும் இல்லை. அப்போ எழுதும்போது எனக்கு அந்த உளவியல் சிக்கலாகி ஒரு மாதிரி சிக்கலாகி உடம்பு சரியில்லாம் அப்படி ஹாஸ்பிட்டல்லாம் போனோம். அந்த 2 வாரங்கள், அந்த 2ஆம் பாகத்தின் இறுதி கட்டம் 2 வாரங்கள்ல என்ன தொந்தரவு பண்ணிய கனவு தான் அது. அந்த கனவு வந்து நான் அனுபவிச்சேன். கனவு முன்னே எனக்கு அந்த தலைகள் தெரிஞ்சது. ஏன்னா அதுலேயே போனேன், அந்த 2 வாரம் அதுக்குள்ளேயே இருந்தேன். தீக்கிரத்தில் ஒரு பேட்டி கூட கொடுத்துருப்பேன் ஒரு வாரம் முன்னாடி. அதுதான் உண்மை. அப்போ பல இரவுகள் கண்ணீரோட தான் நான் விடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதனால வந்து அந்த கனவுகள் வந்து என்னுடைய பாதிப்பு தான். அது ஒன்று. ரெண்டாவது, நிறைய வேலை வச்சது செல்வத்தோட தான், பதில் சொல்லிக்க நேரம் இல்லை எனக்கு. அப்புறம் கோவில் சடங்குகளை பற்றி நல்லா எழுதிருக்கேன், பாராட்டினாரு. ஒரு இயல்பு தான். நான் வளர்ந்தது ஃபுல்லாக வந்து நான் முஸ்லீம் சரியா தான், நான் சைத்தான் தான். அதனால் வந்து நான் இஸ்லாமிய சடங்குகளை வந்து சரியாக தான் அச்சீவ் பண்ணணும், கோவில் சடங்குகள் அச்சீவ் பண்ண ஒன்றும் இல்லை. நான் அப்படி தான் வளர்ந்தேன். அந்த ஒரு சமூகம், அந்த ஒரு சமூக அமைப்பு தான் எனக்கு சிந்திக்கிறதுக்கு நான் சுதந்திரத்தை குறித்து நான் எதிர்பார்க்கிறேன். நான் வந்து ஒரு இஸ்லாமிய பட்சத்தில் வளர்ந்ததுனா இப்படி சிந்திச்சிருக்க முடியுமான்னு முடிய சொல்ல முடியல. அதுக்கு அந்த சமூகத்துக்கு மதச்சார்பட்ட சமூகத்துக்கு நான் ஒரு நன்றி சொல்லி கிளம்புறேன். அப்புறம் பெரிய பிரச்சனை வந்து ஏன் அரசியல் பேசுறீங்க அப்படின்னு. அழகியல்னு பார்த்தா ராமாயணம் மகாபாரத அழகியல் சொல்லலாம். ராமாயணத்தில் அரசியல் இல்லையா, மகாபாரதத்தில் அரசியல் இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அப்புறம் அரசியல் பேசாதேன்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. பிரச்சாரம் பண்ணாதேன்னு சொல்றதும் ஒரு பிரச்சாரம். இதை மட்டும் நான் என்னுடைய கருத்தை சொல்லி விரும்புகிறேன். இதில் தோழர் சொன்ன நான் வந்து மறுக்கல, உள்வாங்கிக்கிறேன். இனி அடுத்த படைப்புகளில் திறந்த மனதோடு இவங்க சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு மேலும் செலவுபடுத்தி